உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் விஜய் தற்போது தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ்ல ராஜாவா இருக்காரு. அவருக்கென்று மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. ஆனால் அவரும் ஒரு காலத்துல மிக மோசமான விமர்சனங்களையும் சந்தித்தவர் தான். விஜய் எப்போதும் அமைதியாவே தான் இருப்பாரு. அவர் பொது இடங்களில் பேசுவது அவரை தவிர வேறு யாருக்குமே கேட்காது. அந்த அளவுக்கு அமைதியானவர் இவர். இப்போதே இப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல நடிக்க வந்த போது எப்படி இருந்திருப்பாரு? பல வருடங்களுக்கு முன்பு விஜய் நடிக்க வந்த போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் அவரின் சினிமா ஆர்வம் பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு விஜய், என் அம்மா அப்பா திரையுலகில் இல்லை என்றாலும் நான் ஒரு நடிகன் ஆகியிருப்பேனோ, அவர்கள் எனக்கு ரூட் மட்டுமே போட்டு கொடுத்தார்கள், மற்றபடி என் உழைப்பால் நான் இந்த இடத்தை அடைந்தேன்னு கூறியிருக்காரு. விஜயின் முதல் படம் நாளைய தீர்ப்பு. இந்த படத்தின் ஷூட்டிங்கை துவங்கி வைத்த ரஜினி விஜய்க்கு முதல்ல வாழ்த்து கூறியிருக்காரு. ஆண்டவன் துணை உனக்கு எப்பவும் இருக்கும்னு, உன் தந்தையின் துணை இருக்கும், இன்னும் கடினமாக உழைத்து பெரிய அளவிற்கு முன்னுக்கு வருவேன்னு ரஜினி கூறியிருந்தாராம். அவர் சொன்னது காலப்போக்குல நிஜமாகி தற்போது விஜய் ரஜினியின் மார்க்கெட்டிற்கு டப் கொடுக்கும் அளவுக்கு முன்னணி ஹீரோக்களில் ஒருவரா இருக்காரு. சர்க்கார் படம் சலசலப்புடன் வந்து போனாலும் சாதனை தடம் பதித்து விட்டு சென்றதை பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சொல்லும் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருந்தது. விஜயின் அடுத்த படம் அட்லியுடன் தான் என்பது உறுதியாக இருக்கு. பட பூஜை காலையில ஆரம்பமாக இருந்தது. கல்பாத்தி அகோரம் தயாரிப்புல படம் வெளியாக இருக்கு. தளபதி 63 கிக் ஸ்டார், தளபதி 63 பூஜா என இது குறித்த 2 டேக்கள் தேசிய அளவுல முதல் மற்றும் 3ஆம் இடம் பெற்றிருந்தது. விஜய் நடிப்புல உருவாக உள்ள தளபதி 63 படத்தின் படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் ஆரம்பமாக இருக்கு. இசையமைப்பாளராக இசைப்புயல் AR ராகும் நியமிக்கப்பட்டிருக்காரு. நயன்தாரா ஹீரோயினாகவும் யோகி பாபு விவேக் காமெடியனாகவும் நடிக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் இன்று ஆரம்பமாக இருக்கு. மேலும் இன்று படப்பிடிப்பில் முதல் காட்சியாக சண்டை காட்சி தான் படமாக்கப்பட்டிருக்காம். சில காரணங்களால படத்தின் கதாநாயகி நயன்தாரா கலந்து கொள்ளாத இந்த பூஜையில முதலில் விஜய் முன்வரிசையில தான் நின்று இருக்காரு. பிறகு திரும்பி பார்த்த அவர் முக்கியமான உதவி இயக்குநர்கள் அனைவரும் கடைசி வரிசையில நின்றுருக்காங்க. இதனால மனம் தாங்காத விஜய் அவர்களுடன் கடைசி வரிசையில நின்று இருக்காரு. அங்கிருந்த மற்ற டெக்னீஷியன்கள் விஜயின் செயலை கண்டு புல்லரிச்சு போயிருக்காங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.